தயாரிப்பாளர் சிவா அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் திரு சிவா, உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு என்பது ஒரு தனிப்பட்ட இழப்பு இல்லை, அது மனித சமுதாயத்துக்கான இழப்பு. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர். உதாரணம் எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் அவர் சம்பாரிச்சதுல 90% மக்களுக்கே திருப்பி கொடுத்து செலவு பண்ணிட்டு அவர் 10% தான் அவருக்கு இன்னைக்கு இருக்கிற, அவர் சம்பாத்தியத்தில் 10% தான் அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி தன் வாழ்க்கையை வடிவமைச்சு கொண்டவர். எளிமையே ஒரு சினிமா கதாநாயகன் ஒருத்தர் இவ்வளவு எளிமையா வாழ்ந்தான்னா அது உலக வரலாற்றில் முதல் முறையா இருக்கும் அல்லது கடைசி முறையாகவும் இருக்கும். அதே போல உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஹீரோ 54 புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணான்றது இது வரைக்கும் எங்கேயுமே நிகழ்த்தப்படாத ஒரு சாதனை. அது அது சாதனையோட அதுவும் அவருடைய மனசை காட்டுது. அந்த மாதிரி அத்தனை பேருக்கும் புதிய வாழ்வு கொடுத்து இன்னைக்கு விஜய் இவ்வளவு பெரிய நடிகராகிறனா அதுக்கு ஆரம்பம் இவர் நடிச்சு கொடுத்த அந்த செந்தூர பாண்டி. இன்றைக்கு சூர்யா அவர்கள் இவ்வளவு பெரிய ஹீரோக்கள்னா அவர் ஆரம்பத்தில் இவர் கெஸ்ட் ரோல்ல நடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஹீரோவை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி உள்ள விட்ட பெரியண்ணா. இன்னைக்கு ராம்கி இவ்வளவு தூரம் இவ்வளவு படங்களை அவ்வளவு வருஷம் நடிச்சாருன்னா அதுக்கான காரணமா இருந்த செந்தூர பூவே. இப்படி நிறைய அது மாதிரி அவர் அறிமுகப்படுத்திய சரத்குமார், அப்படி ஏராளமான நடிகர்கள், ஏராளமான இயக்குநர்கள், ஆர்கே செல்லுமணி வரைக்கும் ஆபாவனாலிருந்து இப்படி அவர் வாழ்க்கை கொடுத்தவர்கள் எவ்வளவு பேர் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, எல்லாருமே பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது புது புது தயாரிப்பாளர்களாக பார்த்து டேட் கொடுத்து பல பேருடைய வாழ்க்கையை உயர்த்தி விட்டவர், பல பேர் தயாரிப்பாளர் ஆக்கினவர் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த். அதனால அவரு மாதிரி இன்னொரு மனிதன் கிடைப்பானா நிச்சயமா கிடைக்க மாட்டாங்க. அவருடைய இழப்பு என்பது மனித சமுதாயத்துக்கான இழப்பு. அவர் அவரு இப்படியெல்லாம் சொல்லலாம்னா, அவர் ஒரு நடிகர் சங்க தலைவரா, ஒரு தயாரிப்பாளரா, நடிகரா, அரசியல்வாதியா, எந்த இடத்துலையுமே அவர் தன்னுடைய நிலையிலிருந்து விட்டு கொடுக்காமல் அவ்வளவு நேர்மையாக செயல்பட்டு உண்மையா இருந்தார் அத்தனை பேருக்கும். அப்பேற்பட்ட ஒரு உத்தமரை நாம் இழந்திருக்கிறோன்றது மிக மிக வருத்தத்துக்குரிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு.